பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருங்காலத்தை வாவென்று உழைக்கும் வாலிப சிங்கங்களே, இளைஞரே, கவிஞரே, கலைவாணரே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு தனுஷ் நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை வந்தோசி மனமதுரை ஒரு நவரசங்கள் நாடகத்தில் என்னென்ன இருக்க வேண்டும்? வீரம், விழிப்பு, நுகர்ச்சி, இகழ்ச்சி, காமம், அவலம், வெகுளி, நகை, சாந்தம், இப்படி சொல்லக்கூடிய 9 நவரசங்கள் இருக்க வேண்டும் அன்பர்களே. அது மட்டுமல்ல, நாடகம் என்பது ஒரு அழகான கோவில் தங்க சிலை போன்றது. அந்த தங்க சிலையை ஒரு புலவர் கண்டுவிட்டால் புகழ்ந்து பாட தொடங்கி விடுவார். அதே தங்க சிலையை ஒரு சிற்பியானவர் கண்டுவிட்டால் இந்த சிலையை இன்னும் எப்படி வடித்தால் அழகாக இருக்கும் என்று கற்பனை கடலிலே மூழ்கி விடுவார். அதே தங்க சிலையை ஒரு திருடன் கண்டுவிட்டால் இந்த சிலையை எடுத்து சென்று விற்பனை செய்தால் எவ்வளவு பொன்பொருள் கிடைக்கும் அப்படி என்று எடை கணக்கு போடுவான். அன்பர்களே,
ஆடைகளை ரசிப்பவர் சிலர், பாடல்களை ரசிப்பவர் சிலர். நீரையும் பாலையும் சேர்த்து வைத்தால் ஓர் அன்னப்பட்சியானது நீரை நீக்கிவிட்டு பாலை மட்டும் அருந்துமாம். அதை போலவே எங்கள் பிழைகளை போக்கி நல்லதை எடுத்துக்கொண்டு நல்லாசிர் கூறுமணி மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். அழகு 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 தமிழ்நாடு அழகு. உரிமையாளர் அண்ட் ஆசிரியர், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி மாநகரம், எஸ். குமரனையா அவர்கள். எங்கள் தனுஷ் நாடக மன்றத்தின் உரிமையாளர் அண்ட் ஆசிரியர், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி, எஸ். குமரனையா அவர்கள் எங்கள் தனுஷ் நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி மாநகரம், பழைய பஸ் நிலையம், வி. சிவாமு அவர்கள். எங்கள் தனுஷ் நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி மாநகரம், பழைய பஸ் நிலையம், வி. சிவா அம்மு மற்றும் மரபுரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே சென்றால் மட்டும் எங்களுடைய தனுஷ் நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்யலாம். இவர்களின் குழுவினரால் இன்று இரவு இந்த புனிதமான மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் தங்கமார தங்கச்சி. தங்கமார தங்கச்சி, தங்கமார தங்கச்சி. சரி சரி, தங்கமான தங்கச்சி என்ற தளத்திலே நாடகம் நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொல்குற்றம், ஆலகுற்றம், ஏலகுற்றம், எவ்வித குற்றம் இருப்பினும் தங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அத்தன்மை போல் மன்னிக்கும்படி மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.